அம்மா எங்க இருந்து வருது? என்னை பார்க்கறதுக்காக தான் ஓடி ஓடி வருது போல. ஏட்டி மாசமா இருக்கவ இப்படி சாயங்கால நேரத்துல இங்க வந்து நிக்கிறியே, என்னத்துக்கு? ஏய் மாப்பிள்ள என்ன வரலையா? ஏம்மா அவர் வர நேரம்தாம்மா. என்னமோ நாக்கு வறண்டால இருந்துச்சு, தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. குனிஞ்சி செம்பெடுத்து தண்ணி குடிக்க முடியாது, அதான் அவர் பிடிச்சி வச்சிருந்தாரு. அதுவும் காலி ஆயிடுச்சு. அதான் அத்தை வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அட பாதவதி, மாசமா இருக்கவளுக்கு தண்ணி குடிக்கிறது கூட முடியாம இங்க பக்கத்துல ஒருத்தி இல்லையா? ஏன் உன் நாத்தனார்காரி எங்க போய் தொலைஞ்சா? ஏட்டி உன்னை இப்படி விட்டுட்டு எல்லாரும் போயிருக்காவளே, எங்கடி போனாவோ? இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா வேற கோவப்படுது. அவ எங்க வீட்டில் இருக்கிறா? எங்கேயாவது யார் வீட்லையாவது உட்காந்து கதை பேசுவா. இந்தாட்டி முதல்ல தண்ணிய குடி. போதுமா? ஏமட்டி தவிச்சு வைக்கி தண்ணி கொடுக்கறது கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல, அப்படித்தானே? மாப்பிள சொன்னதுனாலதான் நான் வளகாப்ப நடத்தி கூட்டிட்டு போகாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்தால என்னன்னா வேலைக்கு போயிடுறாரு, இவ்வளவு என்னன்னா உன்னை வீட்டுல ஒத்தியில விட்டுட்டு போயிடுறாளுவோ. இங்க பாரு, இனிமையும் இங்க இருக்கிறது சரியில்லை. நான் இந்த மாசமே வந்து உனக்கு வளகாப்ப போட்டு கூட்டிட்டு போறேன்னா இல்லையான்னு பாரு. இதுக்கு மேலையும் நீ இங்க இருக்கிறது சரிப்படாது. ஏம்மா ஏம்மா இப்படி கோவப்படுற? அத்தை எப்பவும் வீட்டில் தான் இருக்கும். ரேஷன் கடைக்கு போச்சு, லேட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ வந்துடும்மா. நீ சும்மா தேவையில்லாமல் இப்படி கோவப்படாதம்மா. நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏம்மா உனக்கும் அங்கே வசதிலாம் வேணும்ல? நீ வேற ஏற்கனவே என்னாச்சுன்னு தெரியல. சின்ன நீ வேற கோபத்தில் ஊரை பக்கம் போயிருக்குங்கிற, அண்ணன் வேற உங்ககிட்ட எதையோ மறைக்குதுன்ன. இப்போ என்ன வேற கூட்டிகிட்டு போய் அந்த நேரத்தில் அங்கே எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? ஏட்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை வந்திருப்பது? உன் நாத்தனார் கறிக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா மாசமா இருக்கவளை தனியா விட்டுட்டு ஓடி இருப்பா. எங்கேயாவது போய் உட்காந்து கதையை தானே பேசுவா. வேற என்ன பண்ணிடப்பறா? எம்பிட்டு திமிர் இருக்கு அதுக்கு. அது வரட்டும், அது வாழை ஒட்ட நறுக்கிறனா இல்லையான்னு பாரு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். ஏமா வயசு பிள்ளை தானே, இப்படி ஊரை சுத்திட்டு வரையே, கொஞ்சமாவது பொறுப்புன்னு ஏதாவது இருக்கா? மாசமா இருக்கிறவ தனியா வீட்டுல இருப்பாளன்னு என்ன கவலை உனக்கு ஏதாவது இருந்தா இப்படி விட்டுட்டு ஊர் சுத்த போயிருப்பியா? என்ன முழிக்கிற? என்ன முழிக்கிற? ஏமா சும்மா இருமா, அதுகிட்டலாம் என்ன பேச்சு? பார்த்தீங்களா என்னமோ சொன்னீங்களே, மாசமா இருக்கிறவள விட்டுட்டு தனியா போனேன்னு. இதுக்கு தான் இவ தொலைல மனுஷன் நிப்பானா? இவகிட்ட போய் இளவெடுக்க எதையாவது பேசி அடுத்தால எல்லாரும் என்கிட்ட எரிஞ்சு விடுவாவோ. எனக்கு தேவையா? இங்க பாருங்க, உங்க மவ கணம் தெரியாமலா இருக்கியே. ஆடு ஆடுன்னு ஆடி அவரைக்காய பறிப்பா, தேவையில்லாம ஒரு ஆட்டம் போடுவா சும்மாவே. அதுல இப்ப மாசமா வேற இருக்கா, 1008 சீனை போடுவா. எனக்கு இது ஏன் தேவை? நான் உண்டு என் ஜோலி உண்டுன்னு இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிதான் பக்கத்து வீட்டு மஞ்சளா வீட்டில் போய் உட்காந்து கதையே பேசினேன். நீங்க என்னன்னா இங்க வந்து என்ன கேள்வி கேட்கறியே? வாய மூடு. நீ இந்த பேச்சு பேசினா எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. உங்க அம்மாவே குணத்தை மாத்திக்கிட்டு மருமக உண்டா இருக்கிறதும் பக்கத்துல உட்காந்து கவனிக்கி. ஆனா நீ வயசு பிள்ளை, இப்பவே இந்த பேச்சு பேசுற, அடுத்த வீட்டுக்கு போனா என்ன பேச்சு பேசுவ? ஓ, உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா என் மேல? பரவாயில்லையே, அடுத்த வீட்டுக்கு போனா இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு பார்க்குறேடாக்கும். சரி சரி, வேணும்னா எனக்கு ஒத்தாசை பண்ணுறதா நினச்சி ஒன்று பண்ணுங்க, பண்ணுறேடா. என்ன பார்க்குறிய? அடுத்த வீட்டுக்கு போனா தானே இப்படியெல்லாம் பேசுவாங்க. உங்கள் வீட்டில் யார் இருக்கா யார் இருக்கா யார் இருக்கா? ஓ, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டா? சரி சரி பரவாயில்ல. கல்யாணம் ஆன என்ன அந்த சிலுப்பா, அதான் உங்கள் மருமவ வீஞ்சிக்கிட்டு போயிருக்கதா ஊர் பூரா பேச்சா இருக்குல்ல. உங்கள் மவனுக்கு இருக்கிறதுலே அவன் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருப்பான். என்ன வேணும்னா 2ஆம் தரமா கட்டி வீட்டுக்குள்ள மருமகளா ஏத்துக்கிறீங்களா? என்னடி சொன்ன? ஆரஞ்சு பொண்ணுகள கொளுத்தி போடுவேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நீ மனுஷிய பார்க்க முடியாது. என்னத்த பண்றீங்க? என்ன பண்றீங்க?
ஏன் தங்கச்சிய ஏன் கண்ணு முன்னாடியே அடிப்பீங்களா? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா? ஏங்க அவ என்ன பேசினாலும் தெரியுமா? நீங்க வேற என்ன ஏதுன்னு தெரியாம அடிக்காம என்ன செய்வாங்க? நீங்க பிசாட்டி உங்க இஷ்டத்துக்கு எங்க அம்மா பேசாதீங்க. நீ வாய மூடு மாலினி. என்னனாலும் பேசியிருக்கட்டும். ஆனா ஏன் தங்கச்சி அடிக்கிற உரிமையை இவங்களுக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சம்மந்தி அம்மா, உங்களுக்கான மரியாதையே நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. என் பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் மவளை அடிக்கிற உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? இங்க பாருங்க, எப்ப ஏன் மவளை கைய ஓங்கி அடிச்சீங்களோ நீங்க ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. மரியாதையோ வெளியே போங்க. என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அத்தை, என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்க அம்மாவை வெளியே போக சொல்றீங்க? இங்க பாருங்க, எங்க அம்மாவை வெளியே போக சொன்னா நானும் இப்பவே வெளியே போறேன். என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டீங்கல்ல? ஏடி சும்மா இரு. சம்மந்தி அம்மா என்ன சொல்றாங்க? நான் போறேன். தேவையில்லாம பேசாத. ஏமா நீ சும்மா இரு. அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாரு. நீ எதுக்கு அடிச்சேன்னு கூட கேட்க மாட்டாரு. அப்படித்தானே? உன்னை வெளியே போக சொல்லுவாங்களா? எங்க அம்மாக்கு எப்ப மரியாதை இல்லையோ அப்பவே நானும் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இனி என்னை கூப்பிட வராதீங்க. எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்க எப்ப எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களோ அப்பதான் எங்க வீட்டு வாசல்ல நீங்க கால் எடுத்து வைக்கணும். வாங்கம்மா போவோம். ஏடி சொல்றத கேளு. ஏடி இப்படி பண்ற? இல்லம்மா, என் கண்ணு முன்னாடியே உங்களை அவமானப்படுத்துவாங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. என்ன மாலினி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத கேட்டுட்டு மரியாதையோ உள்ள போ. என் தங்கச்சி என்னனாலும் பேசியிருக்கலாம். அதுக்காக உங்க அம்மா என் தங்கச்சிய கையோ வாங்கி அடிப்பாங்களா? அவங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? யாரு கொடுத்தா? வாய மூடுங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது எங்க அம்மாவை பத்தி அபாண்டமா பேசுறீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. உங்க தங்கச்சி என்ன பேசினா ஏது பேசினான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்கல. முதல்ல அவளை வாயை திறந்து சொல்லுங்க. அப்புறம் எங்க அம்மா அடிச்சதுல என்ன தப்பு இருக்குன்னு கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன். ஏமா வாமா போவோம். மாப்பிள்ள, சத்தியமா உங்க தங்கச்சியை நான் அடிக்கணும்னு அடிக்கல. ஆனா அவ என்ன பேசினானே அவகிட்ட நீங்களே கேளுங்க. அப்புறம் அதுல உள்ள உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். வாய மூடுமா. என் மவ என்னனாலும் பேசியிருக்கலாம். அதுக்காக நீ கையை வாங்கி அடிப்பியா? என் பிள்ளைய நீ அடிக்கிறதுக்கு தான் நான் பெத்து விட்டுருக்கனா? நீ யாருமா என் பிள்ளைய கையை வாங்கி அடிக்கிறதுக்கு? நீ யாரு? அத்தை, வார்த்தையை ஆழ்ந்து பேசுங்க. அவ என்ன பேசினான்னு கூட கேட்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எப்ப நீங்க கேட்கலையோ அப்புறம் நான் இங்க நிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க தங்கச்சி பேசினது தப்பு. அவ என்ன பேசினானே அவகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன வந்து பாருங்க. வாங்க போவோம். ஏமா வாமா, இனி ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. வாமா. என்னட்டி பேசுன? என்ன பேசுன? அந்த பொம்பளை தான் எதையாவது சொல்லுதுன்னா நீயும் லூசு மாதிரி கேப்பியா? ஏமா அந்த பொம்பளை வந்ததுல இருந்தே இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு அந்த பொம்பளைகிட்டே விசாரிச்சுக்கோ. செட்டி, முதல்ல வாய மூடிக்கிட்டு மரியாதையா என்ன சொல்லு, இல்ல தொலைச்சு போடுவேன். தொலைச்சி எட்டி, அந்த பொம்பளை உன்னை அடிக்குதுன்னா நீ ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. என்ன சொன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏனே நீ என்ன லூசா? அவன் பொண்டாட்டிக்காரிக்கு தண்ணியை கொடுக்கல வைக்கலன்னு என்ன பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் இப்பதான் வெளியே போனேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொம்பளை என்னன்னா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மவளை எதிர்த்து பேசுவனு என்ன ஓங்கி பலார்னு அறையுது. நீ என்னன்னா அந்த பொம்பளைக்கு வக்காலத்தை வாங்கிட்டு பேசுற. ஏட்டி, மரியாதையா உண்மையை சொல்லு. நீ ஏதோ சொல்லியிருக்க, நீ சொல்லாம ஒன்றும் நடந்திருக்காது. இப்ப நான் என்னன்னு சொல்லணும், அப்படித்தானே? ஏமா அந்த பொம்பளை அடுத்த வீட்டுக்கு நீ போறவ என்னத்துக்கு இந்த மாதிரி வாய் பேசிட்டாலேதானே என்ன பார்த்து கேட்டுச்சு. உங்க ஆத்தாவோட வளர்ப்பு இப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அதனால நான் சொன்னேன், நான் ஏன் அடுத்த வீட்டுக்கு மருமவளா போறேன், வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்துருட்டான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொம்பளைக்கு ஆங்காரம் வந்துட்டு என் மௌனவளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படி இப்படி இருந்துச்சு. நான் சொன்னேன், உன் மவன் 4வது உள்ளவன் கல்யாணம் முடிச்சும் இப்போ வாழா வெட்டிய தானே இருக்கான், பொண்டாட்டி தான் விட்டுட்டு போயிட்டாலே, வேணும்னா அவனை கெட்டிக்கிட்டான்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு?
அவனை கெட்டிக்கிட்டான்னு சொன்னா இப்படியெல்லாம் பேசாத. உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், நானே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுப்பட்டு ஏன் அவனை கெட்டிக்கிறேன்னு சொல்லுவியான்னு ஓங்கி என்ன அரைஞ்சிட்டு போதுமா? இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியால? ஆமா, யாரா இருந்தாலும் கோபத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. வேணும்னா உன் அவனை கட்டி வைன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உன் பொண்டாட்டிக்காரி என்னத்துக்கு ஆத்தா கறியோட சேர்ந்துக்கிட்டு இத்தனை ஆட்டம் போடுதா? அம்மா, இவ பேசுனதும் தப்பு. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனை பத்தி என்னத்துக்கு இவ தேவையில்லாம பேசணும்? சரி, அதுக்காக அந்த பொம்பளை கையை வாங்கி அடிச்சதும் தப்புதான். அவங்க எதுனாலும் நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்கணும். அதுக்கு இந்த மாலினிக்கு என்னத்துக்கு இம்புட்டு கோவம் வருது? அவ ஆளா வீட்டை விட்டு போறா. ஆத்தால சொன்ன உடனே மவளுக்கு பொத்துக்கிட்டு வருது. எத்தனை நாள் என்ன இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் வந்து கண்ட மாதிரி பேசி கடனை கேட்டு அவமானப்படுத்தியிருப்பான். அன்னைக்கெல்லாம் என்னைக்காது ஊடையில வந்து தலையை கொடுத்து நின்றுருக்காளா? ஆத்தால ஒண்ணு சொன்னா மட்டும் பொறுக்க மாட்டுக்கு. நானும் கோவத்துல அவகிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுமா. ஏல, நீ என்னத்த பேசுன? அவதான் ஆத்தாளுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றா. நீ ஒன்றும் தப்பாலாம் சொல்லலையே. நீ என்னத்த சொன்ன? அவ அம்மையை தான் வீட்டை விட்டு வெளியே போன. அதுக்கு இவளுக்கு என்னத்துக்கு கோவம் வருது? ஆமாம்மா, அம்மையை சொன்னா அவளுக்கு கோவம் வருது உண்மை தானே. சரி சரி, சாயங்காலமா நான் அவளை போய் பார்த்து சமாதானப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். ஆத்தாக்காரி நல்ல மவளுக்கு வளகாப்பு பண்ணி கூட்டிட்டு போகணும்னு ஏதாவது போடணும் வைக்கணும்னு அப்படியே மவாட்ட வந்து சண்டையை போட்டு இப்படி ஒரு கூத்தை நடத்தி கூட்டிட்டு போயிருப்பாளா இருக்கும். எல்லாம் காரியமா தான். இவ்வளவு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நீ ஒன்றும் போக வேண்டாம். அப்படி மான ரோசத்தை விட்டுட்டு இவ்வளோட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கணுமோ? வாயை முடிக்கிட்டு கம்மனு கடை தன்னால வருவா. இல்லம்மா, அவ மாசமா இருக்கா. இந்த நேரத்துல அவ கோவப்பட்டுட்டு போறது நல்லது இல்லை. எதுக்கும் நான் அவகிட்ட போய் பேசுறேன். இப்ப உடனே எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். ஒரு வாரம் கழிச்சு நீதானமா போ. எல்லாம் ஆறட்டும். எல்லாம் இந்த கழுதையே சொல்லணும். இது ஏண்டா இந்த வரத்து வருதோ? அதான் சொன்னேன் முதல்ல இவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைன்னு. நீ எங்க கேட்குற? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், விடுமா. சரி சரி, வா காப்பி தண்ணியை போடுறேன், குடி. சரிம்மா.